ரூபாய் வெள்ள நிவாரணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். அரசு கொடுத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் நாம் இந்த தகவல்களை தொகுத்திருக்கிறோம். அதை தெளிவாக பார்த்து விடுவோம். அதாவது ரூபாய் 6000 யார் யாருக்கு, முதல்ல இந்த 6000 ரூபாய் எப்போது என்பதை நாம் பார்த்து விடுவோம். வரும் 17ஆம் தேதி முதல், அதாவது வரும் ஞாயிறு முதல் காலை 9 மணி முதல் 1 மணி வரை நீங்கள் உங்கள் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் உங்கள் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். சரி, வெள்ள நிவாரணம் பெறும் மாவட்டங்கள், வட்டங்கள் எவை எவை என்பதை நாம் தெளிவாக பார்த்து விடுவோம். மொத்தம் 4 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவை முதல்ல சென்னையை பொறுத்தவரை அனைத்து வட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளுக்கும் இது பொருந்தும். இரண்டாவது செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டை பொறுத்தவரை தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் மற்றும் திருப்போரூர் வட்டங்களுக்கு பொருந்தும். திருப்போரூரில் 3 கிராமங்கள் மட்டும். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம், குன்றத்தூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் 3 கிராமங்கள் மட்டும் வருவாய் கிராமங்கள் என்று அழைப்பார்கள். திருவள்ளூரை பொறுத்தவரை பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை மற்றும் திருவள்ளூர் வட்டங்களுக்கு இது பொருந்தும். சரி, இந்த 6000 ரூபாய் உங்களுக்கு வங்கியில் போட போகிறாங்களா, கையில் கொடுக்க போகிறாங்களா? கையில் தான் கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா சில ஏடிஎம்கள் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஏடிஎம் கார்டுகள் கூட சில பேருடையது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு வங்கியில் போட்டால் நீங்கள் எப்படி போய் பணம் எடுப்பீங்க? அதனால தான் உங்களுடைய அவசரத்தை கருதி, அத்தியாவசிய தேவையை கருதி உங்களுடைய கையிலேயே ரொக்கமாக அந்த பணத்தை கொடுத்து விடுகிறார்கள். 500 ரூபாய் நோட்டு 12 கொடுப்பாங்க. ஜாக்கிரதையாக எண்ணி பார்த்து வாங்கி வீடு திரும்புங்கள். சரி, பெறப்போகும் யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக யார் யாருக்கு இந்த ரொக்க பணம் கிடையாது என்பதை நாம் பார்த்து விடுவோம். அவங்க பிறகு போய் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி முறையிட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தற்பொழுது ரொக்கம் யாருக்கு இல்லை என்பதை பார்த்து விடுவோம். தெருவாக பட்டியல் சேகரிக்கப்படுகிறது. யாருடைய பெயருக்கெல்லாம் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்டியல் வச்சுருக்காங்க. அந்த பட்டியலில் இல்லாதவங்கெல்லாம் யார் தெரியுமா? அந்த பட்டியலில் வராதவங்களுக்கு பணம் இப்போதைக்கு இல்லை, அந்த ரொக்கம் இல்லை. அவங்க யாரெல்லாம்? அரசு அதிகாரிகள், மாநில அரசு, மத்திய அரசு. யாரெல்லாம் வருமான வரி செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய பெயரும் அதில் இருக்காது. சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் அவர்களுடைய பெயர் இருக்காது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் சில பேருக்கு, அது என்ன சார் சர்க்கரை அட்டை? அப்போ தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் எத்தனை விதமான கார்டு கொடுக்குறாங்க, ஏன் நீங்கள் சர்க்கரை அட்டை வச்சுருக்கவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டுகள் என்று பார்க்கும் பொழுது அது எத்தனை வகைப்படுகிறது? 5 வகைப்படுகிறது. அந்த 5 வகையான ரேஷன் அட்டைகள் இவை தான். இங்கே பாருங்கள், நல்லா தெளிவாக நாம் புரிஞ்சுக்கலாம். முதல்ல யாருக்கு குறைந்த சலுகை என்று பார்த்து விடுவோம். NPHHNC, நான் ப்ரையாரிட்டி, நோ கமாடிட்டி. அப்படின்னா இவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த பொருளும் வேண்டாங்க ரேஷன் கடையில், இதை நாங்கள் ஒரு முகவரி சான்றாக மட்டும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, இங்கே இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க தான் சர்க்கரை அட்டை கார்டு வைத்திருப்பவர்கள். சர்க்கரை அட்டை கார்டு வைத்திருப்பவர்கள் அரிசி எல்லாம் வாங்க மாட்டாங்க, மாறாக சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் பெற்றுக்கொள்வார்கள். அவங்களும் முகவரி அட்டையாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பாருங்க, மறுபடியும் NPHH, நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் என்பதை சுருக்கித்தான் NPHH என்று வைத்திருக்கிறார்கள். இவர்கள் அரிசியும் பெற்றுக்கொள்வார்கள், சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள். இவங்கெல்லாம் வருமான அதாவது வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களாக பார்க்கப்படுவார்கள். அவர்களுடைய வருமானத்தை பொறுத்து அவர்களுக்குத்தான் ரேஷன் கடைகளில் முழு சலுகை இருக்கிறது. AAY என்று சொல்வார்கள், யோஜனா ஒரு திட்டத்தின் அடிப்படையில். பிறகு PHH என்று சொல்வார்கள், ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட். இவங்களுக்கு தான் பிரதானமாக முன்னுரிமை ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 இந்த 2 தரப்பினருக்கு மட்டும் உள்ளது. இந்த 2 ஸ்மார்ட் கார்டு வச்சிருந்தா உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும். பிறகு உங்களுக்கு அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் எல்லாமே கிடைக்கும். முகவரி அட்டையாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் நம்ம தமிழகத்தில் இருக்கும் 5 வகையான ரேஷன் கார்டு. முன்னாடியெல்லாம் ரேஷன் கார்டுன்னு சொல்லுவோம், இப்போ இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து விட்டது இல்லையா? இதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், இவர்கள் சர்க்கரை அட்டைதாரர்கள். இவங்கெல்லாம் வறுமை கோட்டிற்கு மேல் இருக்கும் காரணத்தினால் தற்பொழுது உள்ள லிஸ்டில் இவர்களுடைய பெயர்கள் இடம்பெறாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சார் நான் இந்த லிஸ்ட்டில் வரேன் தான், ஆனால்
என்னுடைய வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு 6000 தேவை உள்ளவனாக நான் இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ரேஷன் கடையில் குறிப்பிட்ட ஒரு தேதி சொல்லுவாங்க. அந்த தேதியில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை நீங்கள் முதலில் பூர்த்தி செய்து அங்கே சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் வீடு பாதிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களையும் நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டும். உறுதியாக பணம் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உறுதி என்று நாம் சொல்ல முடியாது. உங்களுடைய விண்ணப்பமானது பரிசீலிக்கப்பட்டு இது நியாயம்தான், உங்களுடைய வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்கிறது என தெரிந்தால் உங்களோட கையில் அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய வங்கியில் அந்த பணம் டெபாசிட் செய்யப்படலாம். இப்பொழுது அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ரூபாய் 6000 யார் யாருக்கு உண்டு என்றால் அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. புயலால் யார் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அது மட்டும் இல்லை 2 நாட்களுக்கு அவர்கள் வீட்டை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்திருந்ததோ அவர்களுக்கு, முக்கியமாக அவர்களுடைய வீட்டில் இருக்க துணி, பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் யாருக்கெல்லாம் சேதமடைந்திருக்கோ அவர்களுக்குத்தான் இந்த 6000 ரூபாய் என்று அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம், என்னுடைய வண்டி பாதிக்கப்பட்டு போச்சு சார், நாங்கள்லாம் ரோட்டில் நிறுத்தியிருந்தோம், வண்டி பாதிக்கப்பட்டு போச்சு, நாங்கள் போய் 6000 ரூபாய் இதை சொல்லி வாங்கலாமா என்றால், வாகன பாதிப்பு குறித்து இதுவரை அரசு எந்த ஒரு தகவலையும் தெளிவாக தெரிவிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், உங்களுடைய வாழ்வாதார பாதிப்பு, உங்களுடைய துணிமணி, உங்களுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் சேதமடைந்திருந்தால் உங்களுக்கு அந்த 6000 ரூபாய் நிச்சயம் கிடைக்கும் என்று அரசு சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.